ஹலோ ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சின்ன ஆனியன் எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சின்ன ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே நான் நட போகிறதில்ல. ஆனால் இந்த ஆனியன் என்னென்னா, இந்த ஆனியன் ஸ்க்ராப்லேருந்தே நம்ம ஆனியன்ஸை க்ரோ பண்ணலாம். ஸ்க்ராப்னால் நம்ம டே டு டே இது இப்போ கிச்சனுக்கு நம்ம கட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இப்போ இந்த டாப்பை கட் பண்ணி அதை நம்ம எடுத்து அதே அந்த ரூட் வர்ற மாதிரி நம்ம நட்டுக்கலாம். இது ஒரு ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரராக ட்ரை பண்ணேன். ஸோ இது 100% நல்லா பாசிட்டிவாக வருது. பாருங்கள், மீதி ஆனியனும் நீங்கள் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதுமாரி அந்த டாப் அந்த ரூட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் இடம் விட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்ம இதே சேம் டைப்பில் மற்றதையும் க்ரோ பண்ணலாம். லைக் லெமன் கிராஸ், பொட்டேட்டோஸ், ஸோ அதெல்லாம் க்ரோ பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஆனியனையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். எவ்வளோ ஒரு 10 ஆனியன்ஸ்ட்டு இருக்குது. இது நம்ம ஈஸியாக க்ரோ பண்ணலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். வேறு பெருசாக ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த டாப் நம்ம தூக்கி போடுறதுக்கு பதில் நம்ம மண்ணில் நட்டு வச்சோன்னா அது ஆனியனாக க்ரோ ஆகிடும். ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஆனியன் டே டு டே லைஃப்பில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுவோம். அதுவும் சவுத் இந்தியா சைடில் யூஸ் பண்ணுறது ரொம்ப அதிகம். இது நம்ம சட்னிக்கு, சாம்பார், வெங்காயம்னு சொல்லுவாங்க. இதை நிறைய யூஸ் பண்ணுறோம். இதை ஸோ நம்ம இந்த வெங்காயத்தெல்லாம் இதுமாரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம எப்படி இதை நடுறதுன்னு பார்க்கலாம். இதை மாதிரி ஒரு ட்ரே எடுத்து கண்டெய்னர் எடுத்து நான் கோகோபீட் அதிகமாக போட்டுட்டு ரெட் சாயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இது ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதை மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன்ஸை எடுத்து அந்த ரூட் சைடாக எடுத்து நம்ம நட போகிறோம். நம்ம ரூட் சைடாக எடுத்து நட்டுட்டு லைட்டாக மேலே மண் போட்டால் போதும். ஸோ இது அதுமாரி எல்லா ப்ராசஸையும் நம்ம பண்ணிவிடுவோம். கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க. நான் திருப்பி எடுத்து ரீபாட் பண்ண போகிறதில்ல. அப்படியே இதே பாட்டில் தான் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் இடைவெளி விட்டே நான் நட்டுக்கிறேன். இந்த ட்ரேயில் ஆல்மோஸ்ட் 10 ஆனியன்ஸ்ட்டை போடலாம். அதுக்கு மேலே இது கொஞ்சம் பெரிய ட்ரே. ஸோ 10 ஆனியன்ஸ்ன்றது போதுமானது. நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு க்ரோ ஆகிடும், அதுக்கப்புறம் லேட்டர் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ 10 ஆனியன்ஸ்ன்றது போதுமானது இங்கே. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் இப்போ நட்டாச்சு. லைட்டாக அப்படியே மட்டை கொஞ்சம் தட்டி விட்டுக்கோங்க, ரொம்ப அழுத்தாதீங்க. நெக்ஸ்ட்டு க்ரோயிங் மீடியம் எப்படி அது க்ரோத்தை 100% கன்ஃபார்ம் பண்ணுறது பார்த்திங்கன்னா, இது ஒரு எப்சம் சால்ட் கொஞ்சம் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இதில் வாட்டர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நம்ம டைல்யூட் பண்ண போகிறோம். எப்சம் சால்ட் நிறைய விஷயத்தில் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம தண்ணி குளிக்கிறதில் யூஸ் பண்ணலாம். உடம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணோம். இது நம்ம செடிக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா புஷ்ஷியாக க்ரோ ஆகும். ஏதாவது புதுசாக க்ரோ பண்ணும்போது ஜெர்மினேஷனும் நல்லாயிருக்கும். ஸோ இதுமாதிரி நான் டைல்யூட் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மேலே ஆனியன் போட்டு வச்சுருந்தாலும் அதில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தெளித்து விடுங்க. தெளித்து விட்டாலே போதுமானது. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எங்கெங்கெல்லாம் போட்டோமோ அந்த இடத்துல தெளித்து விட்டிங்கன்னா அது க்ரோயிங் மீடியம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இது தெளித்து விட்டதுக்கப்புறம் உங்களோட ஆனியன் க்ரோத் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 90 டேஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் ரிசல்ட்டும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ ஆஃப்டர் 3 வீக்ஸ் லேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும். பார்த்திங்கன்னா அதே ட்ரேயில் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரோ ஆகிருக்கு பாருங்கள். நல்லா பச்சைன்னு க்ரோ ஆகிருக்கு. 3 வீக்ஸில் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்துடும். பட் உங்களுக்கு இது அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு எப்படியும் 90 டேஸ் ஆகிடும். ஆனியன் அறுவடை பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற வெங்காயத்தாள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரைட் ரைஸு அதேமாரிலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த வீடியோ.